சாப்பிடலன்னா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு மேட்சை பாருங்கள். ஏன்னா விறுவிறுப்பான போட்டி, எல்லா போட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ளோஸாக போயிட்டுருக்கு. இப்போது லோ ஸ்கோரிங்காக இருந்தாலுமே சரி, கடைசி பால் வரைக்கும் யார் வின் பண்ண போகிறான்ற ஒரு டவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கிரி பிரீமியர் லீக் 2025 ஓட 5வது மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் போடப்பட்டது. பிகேசிசி டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. டிசிஷன் எதுவும் சொல்ல, இன்னும் சற்று நேரத்தில் சொல்லுவாங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். அங்க two runs on the board. அடுத்த பால் லெக் சைடுல கேட்சா, எஸ் இல்லை, சிக்ஸர். ஃப்ளாட்டாக போன மாதிரி தான் இருந்துச்சு. கையில் போய் உட்காருன்னு பார்த்தா ஆனால் கையில் உட்காரல, பவுண்டரியை தாண்டி போய் உட்காந்துருக்கு பால். ஸோ முதல் சிக்ஸர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சேஸ் போயிட்டு இருந்துச்சு. யார் வின் பண்ணான்றது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. எனக்கே டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது யார் ஜெயிச்சானு. திரும்பியும் சுவிட்சுக்கான முயற்சி, இன்சைட் எட்ஜ். நந்தா சூப்பரா போட்டிருக்காரு இந்த ஓவரை. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸர் கொடுத்திருந்தாலுமே அதுவும் நல்ல பால் தான் பிக் பண்ணி அடிச்சாரு பாபு என்எஃப்ஜி. நல்ல ஒரு டெலிவரிங்க, ஃபுல்லர்ல டெலிவரி சும்மா நறுக்குன்னு இருந்துச்சு பால். ஸோ போன மேட்ச் பவர் கேஸ் அணியனுக்கு கை கொடுத்து உதவலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் ஒரு டாட் பால், எஸ். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு தேவை இப்போ வரைக்கும். டாட் மேலே டாட் அண்ட் விக்கெட்ஸ் தேவை கண்டிப்பாக. ஸோ போன மேட்ச், ஸோ அதோட இங்கே ஓவர முடிவுக்கு வருது. ஸோ ஓவர் முடிவில் 10 ரன்னுக்கு விக்கெட் இழப்பின்றி ஆகிட்டு இருக்காங்க நம்ம நியூ ஸ்டார் அணியினர். ஸோ பவர் கைஸ் அணியினர் டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்ததுக்கான காரணம், ஏன்னா போன மேட்ச்சில் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு 55 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது அவங்களால. பட் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால இப்போ முதல் பவுலிங் இங்க. செம ஃபீல்டிங் எஃபர்ட், ஜஸ்ட் சிங்கிள்ங்க.
இந்த வாட்டி திரும்பவும் ஒரு டாட் பால். ஸோ பெருமாள் மாசிலாமணி அவர் பேட்ல இருந்து இன்னும் ஒரு பவுண்டரி கூட வரல. அண்ட் பவுண்டரி எல்லாம் அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இல்லை, ஒரே ஒரு சிக்ஸர் தான் போச்சு. அந்த ஒரு சிக்ஸர் அடிச்சதும் பாபு என்எஃப்ஜி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஜேக்கப் நாகா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவர் கொண்டு வந்திருக்காங்க. போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக போட்டார். ஜஸ்ட் 10 ரன்ஸ் மட்டுமே கொடுத்தாரு போன மேட்ச். திருப்பியும் ஒரு ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸ் எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் எல்லாமே ப்ரீ மெடிடேட் பண்ணி ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீ டிட்டர்மைன் பண்ணுறதுனால அவன் வந்து சரியாக கிளியர் பண்ண முடியல. பாலை ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக பார்த்தாங்கன்னா அதை தூக்கி எங்கே வேணால் அடிக்கலாம். அது லெக் சைடில், ஆஃப் சைடில், ஸ்ட்ரெயிட்டில், லாங் ஆஃப், லாங் ஆன் எல்லா திசையிலும் அடிக்கலாம் ஃபுல் டாஸ். ஏன்னா ஃபுல் டாஸ் தான் லட்டு பால் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். ஸோ பிளேயர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வராதிங்க. ஸ்கோரர் லைட்டாக காண்டா வராரு. இது ஒரு நல்ல ஷாட்டா பார்க்கணும். கேட்சிங்க, செம்ம கேட்சிங்க. எனக்கு தெரிஞ்சு லிட்டரலி வந்து 15 மீட்டர் கவர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கேட்சை பிடிக்கிறதுக்காக. எக்ஸலன்ட் ஃபீல்டிங் எஃபர்ட். ஸோ ஃபீல்டிங் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் பவர் கைஸ் இப்போ தான் பவர்ஃபுல்லாக ஆடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல் விக்கெட்டை இங்கே இறக்குறாங்க, அதுவும் ஒரு பெரிய விக்கெட். பாபு என்எஃப்ஜி இங்கே அவுட் ஆகிட்டு பதிலனுக்கு திரும்பிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பிக் ஃபிஷ்ஷை தூண்டில் போட்டு தூக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதனை தொடர்ந்து ஏபி மணி உள்ள வராரு. மணிக்காவும் பெருமாள் அவுட் ஆகிருக்காரு. ஆஹா, ராம் ஷாட். இங்க ரெண்டு ஃபீல்டர்ஸ் சேஸ் பண்றாங்க. இருந்தாலும் அந்த சேஸ் பயன் தரவில்லை. பவுண்டரி. ஸோ முதல் பந்திலே ஏபி மணி பவுண்டரி விளாசி இருக்கிறார். அண்ட் இரண்டாவது முடிவில் 18க்கு 1. at the end of 2 overs 18 for 1 நம்ம நியூ ஸ்டார் மேவரிக்ஸ். ஸோ போன மேட்ச் தனாவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்தாங்க அட்டாக்குக்கு. பட் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே தேர்ட் ஓவரே வந்திருக்காரு. போன மேட்ச் பண்ண மிஸ்டேக்ஸ் அவர் இந்த மேட்ச் பண்ணாமல் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிங்ஸ்க்கு ஒரு வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்பு அதிகம். வந்த முதல் பந்து நல்ல லென்த் டெலிவரி. கொஞ்சம் மேலே போட்டிருந்தாருன்னா தூக்கி கடைசிருப்பாங்க. பட் பேக் ஆஃப் லென்த்தில் போடப்பட்ட பந்து ஜஸ்ட் சிங்கிள். ஸோ தனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை மாற்றுவாருன்ற ஒரு நம்பிக்கையோட பவர் கேஸ் போட்டிருக்காங்க.
சூப்பர் டெலிவரிங்க. ஜஸ்ட் இன்சைட் த லைன். வைடு நினைச்சு விட்டாரு பேட்ஸ்மேன். ஆனா பால் போனது லைனுக்குள்ள. ஸோ டாட் பால்ஸ் கண்டிப்பா தேவை பவர் கேஸ் அணியினருக்கு. அடுத்தும் கரெக்ட் பாலா காட்பியனுக்கான அப்பீல், ஒரு ஸ்ட்ராங் அப்பீல். உக்காந்தெல்லாம் கேட்கிறாரு. எஸ் கொடுத்திருக்காங்க அவுட்டு. ஒரு நிக் கேட்டது என்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ போன மேட்ச் மாதிரி இங்க அமையல. தனாக்கு ரிவ்யூ கேட்குறாங்க. எஜ்ஜிக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் கால் தான் ஃபைனல் நினைக்கிறேன். எஸ், ஸோ ரிவ்யூ எடுக்க முடியாது. எஸ், அவுட் என்ற ஒரு குரல் இங்கே வந்திருக்கிறது. லக்கிலி வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேஸ்க்கு எல்லாமே இப்போ கை கூடி வர நேரமா அமையுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, ஆஃப் சைடில் ஒரு சிக்கி ஷாட் தட்டி விட்டாரு. சிங்கிள். ஆஹா, அற்புதமான ஒரு பந்து. லெக் பை கொடுக்கப்பட்டிருக்கு, காலில் பட்டிருக்கு. ஸோ காத்து பலமா அடிக்குது. அது யார் பக்கம் அடிக்குதுன்னு தான் இங்க கேள்வி. இந்த வாட்டி அடிச்சிருக்கு பெருமாள். மணிகம் பார்த்தியோட பக்கம் அடிச்சிருக்கீங்க. பலத்த காத்து. ஸோ ஸ்லாட்ல போடப்பட்ட ஒரு பந்து அச்ச அடியை தெரிஞ்சிச்சு ஒரு 6. ஸோ இன்னொரு மேக்சிமம் வந்திருக்குது இங்க. இன்னும் ஒரு பால் இருக்கு. 3.5 தான் போட்டிருக்கீங்க. இல்ல, இன்னும் ஒரு பால் இருக்கு.
செக் செக். ஸோ இங்கே 3 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. அட் த எண்ட் ஆஃப் 3 overs 26 for 2. Check, check, check. ரோலாக்ஸ் அவன் பேர் டில்லி போட வந்திருக்காரு பவுலிங்க்கு. அருண் டில்லி வந்த ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள். ஹலோ ஃபுல்டா ஸ்வீப் ஷாட். ஆனால் சிங்கிள் மட்டுமே. ட்ரிச்சில் நடந்த ட்ரக் பஸ்ட்டுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த ட்ரக் பஸ்ட் முடிச்சுட்டு டைரக்டாக இங்கே வந்திருக்கலாப்ல. ஜஸ்ட் திருப்பியும் சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் அண்ட் சிங்கிள் எல்லாமே பவர் கேஸ் அணியினருக்கு கைக்கு ஓடி வருது. பவுலிங் எடுத்ததுக்கான ரீசன் அவங்க டிசிஷனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. திருப்பியும் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான முயற்சி. திருப்பியும் டாட் பால். ஸோ டாட் பால் சிங்கிள் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே பவுண்டரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துருக்கு நம்ம நியூ ஸ்டார் மேவரிக்ஸ்க்கு. அகைன் ஒரு டாட் பாலுங்க. அதோட சூப்பர்பான ஓவரா இதை முடிக்கிறாரு. 4 ஓவர் முடிவுல 30க்கு 2 நம்ம நியூ ஸ்டார் மேவரிக்ஸ். அவுட்டா? எஸ், கைவாக வந்துருக்குது. நான் கூட ஓவர் நினச்சி ஓவர் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா ஸ்கோர் இன்னும் ஒரு பால் இருக்கு அப்படின்னாரு. ஓகேப்பா, ஒரு பால் இருக்கா? அந்த ஒரு பால் நான் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துருக்காருங்க ரோலாக்ஸ் டில்லி. பூங்காவனம் அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸலன்ட் ஃபீல்டிங் எஃபர்ட் அங்கே. பேட்ஸ்மேன் நினச்சிருந்தா திரும்ப இல்லைனா அவர் கண்டிப்பாக லெக் சைடு அடிச்சிருக்கலாம். பட் ஆனால் ஸ்விட்ச் இட்
மட்டுமே ட்ரை பண்ணுறாரு. ஸோ 4 ஓவர் முடிவில் 29க்கு 3. 4 ஓவர் முடிவில் 29க்கு 3 விக்கெட் இழந்திருக்காங்க நம்ம நியூ ஸ்டார் மேவரிக்ஸ். ஸோ இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்கிங்க பிளேயர்ஸ்க்கு இடையில. நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பந்து இங்க ஆஃப்டர். ஐயோ என்னங்க ஆகுது? ஓவர் த்ரோல பவுண்டரி போகுமா? எஸ் போயிருக்கு. ஸோ ஓவர் த்ரோல பவுண்டரி. ஸோ நல்லா போயிட்டு இருந்த மேட்ச் நாசமாக போகிறதுக்கான காரணம் இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க. Yes, so no ball under call. Free hit coming up. இலவச அடி எங்க வேணா அடிச்சுக்கலாம் அந்த பால. ஆனா எங்க அடிப்பாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ஹிட்ட சூப்பரா போட்டிருக்காரு நம்ம தனா. ஸோ ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க பேட்டிங் டீம். எல்லா டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ ஹிட்டா? ஃப்ரீ ஹிட்லாம் கிடையாது. நான் ஃப்ரீ ஹிட்ல மட்டும் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அம்மா மேலே சத்தியம் பண்ண முடியாது. இங்கே பெருமாள் மணிதம் பெருமாள் இல்லை. ஸோ மணி ஏபிடி. ஸோ 6 தொடர்ந்து டாட் பால். மணிக்கம் இதுவும் ஒரு நோ பால். ஆஹா, நோ பால் மேல நோ பாலா போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்களே நம்ம பவர் கேஸ் அணியினர்.
என்னாச்சு? ஃப்ரீ ஹிட்டா? எஸ். ஸோ ஃப்ரீ ஹிட் கமிங் அப். அம்பையர் வந்து தலைக்கு மேலே கையை வச்சு சுற்றினாருன்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரீ ஹிட்டு. எக்ஸலன்ட். எஸ், வைடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வைடோட ஃப்ரீ ஹிட் திரும்பவும் இங்கே கண்டினியூ ஆகும். இது எனக்கு தெரிஞ்சு வைடா? எஸ், அகைன் ஒரு வைடு. ஸோ பேக் டு பேக் வைட்ஸ். இங்கே ப்ரெஷர் ஆன் த பவுலர். சோஃபார் 2 பால் மட்டுமே போட்டிருக்காரு இந்த ஓவரில். அந்த 2வது பால் சிக்ஸரை தூக்கி கடாசினாரு. ஃபர்ஸ்ட் பால் நோ பால் அண்ட் அதை தொடர்ந்து அப்புறம் ஒரு சிங்கிள், அப்புறம் ஒரு சிக்ஸர், அப்புறம் ஒரு டாட் பால் நோ பாலில். இப்போ 2 வைடு அதுக்கு அடுத்து. ஸோ எக்ஸ்ட்ராஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் நிறைய ரன் வந்துருச்சு. இந்த மாதிரி போட்டான்னா கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இன்சைட் எட்ஜில் போயிருந்த பால் பவுண்டரி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடி எடுத்திருக்காங்க. சூப்பர் டெலிவரி இதுவும். ஜஸ்ட் ஃபுல்லர் லென்த்தில் உள்ளே போட்டார். திரும்பியும் ஒரு காற்று வெளியீடை. ஜஸ்ட் டாட் பால் திரும்பவும். ஸோ இன்னும் 2 பால் போட்டே ஆகணும். அகைன் ஒரு டாட் பாலுங்க. இதை முன்னாடியே போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா நிறைய எக்ஸ்ட்ராஸை அவாய்ட் பண்ணிருப்பாரு. பட் சின்ன ஒரு தயக்கம் அண்ட் தொடக்கம். ஸோ அதோட இங்கே டாட் பால் ஓட ஓவர் முடிவுக்கு வருது. ஸோ 46க்கு 3 5 ஓவர் முடிவில். அப்படியே அம்பையர் ஒருத்தர் மட்டும் வெளில வர சொல்லுங்க. உள்ள போறாரு. இந்த மேட்ச் முடிச்சு கிளம்பிடுவோம் கரெக்டா. அம்பையர் கொஞ்சம் வெளில வந்து கொஞ்சம் ஸ்கோர் போடுறீங்களா? நீங்க தான் வாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடியலப்பா, முடிஞ்சோடனே தான் வர முடியும். 8-8 6வது ஓவர் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 ஓவர் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஆமா, ப்ரோ திரும்பி அந்த 1 வந்துச்சு பாருங்க. அவுட்டு. காத்துல இருந்த பந்து யாரு பிடிக்க போறான்ற ஒரு குழப்பம். ஆனா கடைசியில ஒருத்தர் குழப்பமே வேணாம் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. ரோலாக்ஸ் அவன் பேர் டெல்லி கேட்ச பிடிச்சது. ஸோ அருண் பிடிச்சிருக்காரு அந்த கேட்சை. இனிமேல் நீங்கள் அருண்ணே கூப்பிடுவாங்கள, ஏன்னா இப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அந்த பேர் யாருதுன்னு.
ஆஹா, விக்கெட்டை தொடர்ந்து இங்க காற்று வெளியீடு. சூப்பர் த்ரோங்க, மாங்காய் த்ரோ. ஐயோ, அந்த மாங்காய் த்ரோலையும் இங்க மாங்காவை கையில இருந்து நழுவ விட்டாங்க. ஒரு லட்டு மாதிரி ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த லட்டு வேணாம், எங்களுக்கு பூந்தி தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க பவர் கேஸ் அணியினர். ஸோ பைஸ்ல 2 ரன்ஸ் வந்திருக்கு. ஆஹா, அகைன் அடித்தார் அடி, இடித்தார் இடி. ஆனா என்ன, ஐயோ விட்டுருக்காருங்க, பவுண்டரி போயிருக்கீங்க. ஸோ எக்ஸலன்ட் ஃபீல்டிங் எஃபர்ட்னு கத்தலான்னு வந்தவனுக்கு இங்க ஒரு பெருத்த ஏமாற்றம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா பேக் டு பேக் விக்கெட்ஸ் அண்ட் டாட் பால்ஸ் நிறைய போட்டாங்க. திருப்பியும் இங்க காத்துல போகுது, தூரமும் போயிருக்கு. இன்னொரு சிக்ஸர். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஓவரா இது அமைஞ்சிட்டு இருக்குங்க இப்பவே. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் வந்துச்சு. ஸோ மொமெண்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ண பாக்குறாங்க கண்ணாயிரம் கதிர். மணிக்கம் கவியரசன் கதிர். ஆஹா, மறுபடியும் சூப்பர் டெலிவரி. இன்னும் 1 ஃபைனல் பால் இருக்கு இந்த ஓவர்ல. மேக்ஸிமைஸ் பண்ண பாப்பாரா இல்ல மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கல. தட்டி விட்டு சிங்கிள் எடுத்து கேட்ச் ஆடுறதுக்காக ஸ்ட்ரைக்கை திருப்பி வச்சுக்கிறாரு அவரு. பேட்டிங்ல கேட்ச் தான் முக்கியம். ஸோ அந்த சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருது. அட் த எண்ட் ஆஃப் 6 overs 59க்கு 4, 59 for 4 நம்ம 6 ஓவர்ல. இன்னும் 2 ஓவர் மட்டுமே பாக்கி இருக்கு. அந்த 2 ஓவர்ல மினிமம் 30 ரன் வந்தா கூட அழகா வந்து 90 ரன் எட்டுவாங்க. 90 ரன் டார்கெட்டாகவும் கொடுப்பாங்க. பட் அதே சமயத்தில் இங்கே பவர் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போலிங் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன பிளண்டர் மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்லேருந்து மொமெண்டத்தை இவங்க ஷிஃப்ட் பண்ண பார்த்தாங்க. இவங்க அலோவ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரி பிரீமியர் லீக் சீசன் 1 2025. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் ஃப்ளட் லைட்ஸ் டோர்னமெண்ட் இங்கே என்எம் கிரீன்ஸ் கிரவுண்ட்லேருந்து கமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து நான் உங்கள் மது. ஸோ லைவ் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நட்சத்திர ஆட்டக்காரர் ஜேக்கப் நாகா வந்திருக்காருங்க போலிங் போடுறதுக்கு. இவர் மட்டும்தாங்க ஒரே ஆள் நல்லா சூப்பராக போட்டிருக்காரு இந்த டீமில். போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி சூப்பராக போட்டிருக்காரு. இந்த மேட்ச் கண்டினியூ பண்ணுவாரா? கூட்டு வந்துருக்காங்க கடைசி ஓவருக்கு முந்தின ஓவர் போடுறதுக்கு. ஆஹா, இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டா ஸ்டம்ப்ல பட்டிருந்தா டைரக்ட் ஹிட்டா இருந்தா அவுட். டைரக்ட் ஹிட்டா, டைரக்ட் ஹிட் இல்ல, ஜஸ்ட் சிங்கிள். அண்ட் அந்த சிங்கிளோட இப்ப ஸ்ட்ரைக்குக்கு வர்றது யாரு? மணி வராரு இப்ப ஸ்ட்ரைக்ல. மணியோட பேட்ல இருந்து ஒரு சிக்ஸர் வருமா? பிங்க் கலர் பேட் வச்சுக்கிறாரு.
ஸோ ஜஸ்ட் சிங்கிள் திரும்பவும். ஸோ இப்போ ஸ்ட்ரீமிங்கில் இங்கே ஒரு சின்ன மாற்றம். கேமரா பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து இங்கே ஸ்ட்ரீமிங்கில் உட்காராரு, கண்ணாடிலாம் போட்டு. தூக்கம் தான், யாராவது கொஞ்சம் காஃபி வாங்கி கொடுங்க. ஆஹா, எக்ஸலன்ட் டெலிவரிங்க, செம பேஸ் அந்த பால்ல, நல்ல லைன் அண்ட் லென்த். நான் பாட்டு கேட்க போறேன் bro. தவிர எதுவுமே வரமாட்டேன்னு சொன்னது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அங்க பேட்ஸ் தவிர எதுவுமே வரமாட்டேன்னு சொன்னது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அங்க பேட்ஸ்மேனை கேட்டிருக்கு. அந்த அதை கேட்டதோட சேர்த்து வச்சு அடிச்சிருக்காரு இங்க ஒரு சிக்ஸர். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்கு ரோப்ஸை. பெரிய சிக்ஸர் ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு ஃபீல்டர் நிற்க வச்சிருந்தாருன்னா கேட்சாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சிக்ஸர் இங்கே, அதுவும் ஜேக்கப் நாகாவோட ஓவரில் வந்திருக்குன்னா பெரிய விஷயம். ஆஹா, சூப்பர் டெலிவரி, ஃபைன் டெலிவரி அவரோட ஸ்பெல்ல. அண்ட் சூப்பராக முடிச்சிருக்காருங்க அவர் ஸ்பெல்ல. 2 overs just 17 runs on board with 1 wicket. அண்ட் அதோட 7 ஓவர் முடிவில் 68க்கு 4 நம்ம நியூ ஸ்டார் மேவரிக்ஸ் அணியினர். இன்னும் 6 பந்துகள் மீதம் உள்ளது. காலையில் அங்கே ட்ராவல் பண்ணி பாரு, தெரியும் சென்னையில் வண்டி ஓட்டி பாரு பைக்கில். எங்கே அங்கேருந்து பம்மல் 25 கிலோமீட்ரு, பம்மல்லேருந்து இங்கே 25 கிலோமீட்ரு, திருப்பி என் வீடு இங்கேருந்து 25 கிலோமீட்ரு, டோட்டலாக 100 கிலோமீட்டர் இன்னைக்கு மட்டுமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆஹா, கடைசியோட முதல் பந்து இங்க சிக்ஸரா அமைஞ்சிருக்கு. ஐயோ, மொமெண்டத்தை பார்த்தீங்கன்னா பக்காவா திருப்புறாரு அவரு. ஸோ பவர் கைஸ் அணியினர் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தே ஆகணுங்க. ஷார்ட்டா போடப்பட்ட பந்து, ஏன் ஷார்ட்டா போடக்கூடாதுன்னா இதுக்கு தான், போட்டா கண்டிப்பா அவுட் ஆஃப் த பார்க். ஒரு டாட் பால். ஸோ நல்ல ஒரு கம்பேக் இங்க. ஆர் கணேஷ் போட்டிருந்தாரு. இதுவும் ஒரு நல்ல டெலிவரி, சூப்பர்பா ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்துட்டு இருக்காருங்க இங்க. முதல் பால் 6 தொடர்ந்து இன்னும் அடுத்த 3 பால் டாட் போட்டாருன்னா சூப்பரான ஓவரா இது அமையும். அண்ட் இன்னொரு விக்கெட்டும் இங்க இறக்குறாங்க நம்ம நியூ ஸ்டார் மேவரிக்ஸ். ஸோ அதோட 5 down, 5 wickets down, 3 more balls to bowl in this innings. பட் பரவாயில்ல, வந்துருது ஒரு டாட் பால்.
லைவ் செட்டப் டீம் நீங்க தான். ஓகே, இந்த விறுவிறுப்பான சேஸ்ல ஐயோ கீழே ஓண்டாருங்க நான் ஸ்டேக்கரு பார்த்து ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பாடி தான் முக்கியம். ஸோ அதனால இன்ஜுரி இல்லாமல் ஆடுங்க. திருப்பியும் நீங்க லெக் சைடில் ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. சென்சிபிள் பிளேயிங் இஸ் சிங்கிள் பட் 2 runs ஆன் த போர்டு தான் வந்திருக்குது. 4 பால் முடிஞ்சிருக்கு இந்த ஓவரில். ஸோ பவுண்டரி தேடலில் 2 பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட் தேவைப்படுது. சரவணா அண்ட் மோகன் சுபாஷ். ஆஹா, இதுவும் ஒரு எட்ஜு. ஸோ இன்னொரு டாட் பால். ஸோ இந்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நியூ ஸ்டாருக்கு தான் அமையுன்ற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வருது. அண்ட் சும்மா சொல்லக்கூடாது, சரணா அவரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன். கடைசி பால் பவுண்டரியோட முடிப்பாரா? முடிச்சாருன்னா சூப்பராக இருக்கும். ஆஹா, திரும்பியும் அடிக்க முயற்சி தான் பட் மாட்டல. சரியான ஒரு பால். ஸோ அந்த டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிவில் 2 ரன்னுக்கு விக்கெட் இழப்பின்றி ஆடிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் 2 ரன் மட்டுமே வந்திருக்குன்றத ஒரு சுகமான விஷயம். இரண்டாவது ஓவரை போடுறதுக்காக மணி ஏபி வந்திருக்காரு. வெல் பிளேடுங்க. ஸோ 2 ரன்னுக்கான முயற்சி. 2வது ரன்னையும் கம்ப்ளீட் பண்றாங்களா? இல்லைங்க, ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. அந்த சிங்கிளோட சரவணா இப்போ ஸ்ட்ரைக்கில் வராரு. சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் போட்டால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது யாருன்னா நியூ ஸ்டார் மேவரிக்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு அது போட்டாலே ஈஸியாக வின் பண்ணுறாங்க. திரும்பவும் மாட்டல. ஸோ சொன்ன மாதிரி 2 ஷாட் கிளியர் பண்ணாலே போதும், ப்ரெஷர் கொஞ்சம் லைட்டாக ரிலீவ் ஆகும். ஆஹா, எல்லா பாலும் எட்ஜிலேயே போகுது. மேபி விக்கெட் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கான்றதும் நம்ம பார்க்க வேண்டியது. பால் ரொம்பவே நல்லா ஸ்கிட் ஆகுது. அண்ட் பவுன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க காரணத்தினால தான் வந்து இன்சைட் எட்ஜ் வருதுன்னு நினைக்கிறேன். இவங்க இப்போ சரவணா ஒரு ஷாட் ஆடியே ஆகணும். நம்பிக்கை, மொத்த நம்பிக்கை இப்போ சரவணா மேலதான்.
அடிக்க காப்பாற்றும் விதமாக இங்க ஒரு பவுண்டரி வந்திருக்குங்க. இல்ல பவுண்டரி வரல, ஜஸ்ட் 2 ரன்ஸுங்க. என்ன ஃபீல்டிங் அங்க. அப்பா நான் அடிச்ச உடனே லைக் 1 பவுன்ஸ் அப்படியே அந்த பேனர் மேல போய் ஓட நினைச்ச பால். பட் இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து ஃபீல்டர் சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்து பிடிச்சிருக்காரு. 2 ரன் மட்டுமே. அவ்வளவா எதிர்பார்த்த ஒரு ஷாட் இங்க வந்திருக்கா? இல்ல வரல. ஐயோ அடிச்ச ஷாட்டை பார்த்த உடனே லைக் 6 போவோம்னு நினைச்சேன். பட் கையில போய் விழுந்திருக்கு. திரும்பவும் இங்க ஸ்ட்ரகிள் இங்க முடிவுக்கு வருது. என்ன ப்ரோ ஏதோ போட்டுருக்கீங்க ரீப்ளேல. மணி ஏபி எக்ஸலன்ட் பவுலிங். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ப்ரெஷர்ல போட்டாரு. ஸோ முதல் விக்கெட் இங்க இழக்கிறாங்க நம்ம பவர் கைஸ் அணியினர். ப்ரோ கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு. ரெக்கார்ட் ஃபுல் ஆயிடுச்சுடா வாடா. ரெக்கார்ட் ஃபுல் ஆயிடுச்சுடா. ரிவ்யூ இருந்தாலும் பாக்கலாம். உள்ள போயிட்டு ரெக்கார்ட் உள்ள செட்டிங்ஸ் இருக்கு. போலாம் சரி டெலீட் ஆகுது. ஃபுல் டாஸ் பால் கையில் அடிச்சிருக்காரு. ரன்னுக்கு ஓடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஐயோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. சூப்பரான ஓவரா இதுவும் அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் 3 ரன்ஸ் ஆன் த போர்ட். 2 ஓவர் முடியல 5 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க நம்ம பவர் கைஸ் அணியினர். ஸோ பெரிய ஷாட் முயற்சி பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வெற்றி பெற முடியல. பட் பரவாயில்ல, இன்னும் 6 ஓவர் இருக்கு. 6 ஓவர்ஸ்ல 82 ரன்ஸ் ரெக்வயர்ட். ஒரு பெரிய ஓவர், 1 பிக் ஓவர் இந்த கேமை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 1 பிக் ஓவரை எதிர்பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காங்க, ஆர் கணேஷ் அண்ட் மோகன் சுபாஷ். ஸோ இந்த நேரத்தில் வெங்கட் வந்து நம்ம கூட இணையறாரு கமெண்ட்ரி பாக்ஸில். இணையா கிளம்புறதுனா ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. பாட்டு போட சொல்லியாரு. ப்ரோ முகில் ப்ரோ பாட்டு போடும் ப்ரோ. தூக்கமா வருது ப்ரோ, பாட்டு போட்டு ஸோ அடுத்த ஓவரை போகிறதுக்காக புது பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கவியரசன். லெக் சைடில் தட்டி விட்டு ஜஸ்ட் சிங்கிள் மோகன் சுபாஷ். ஸோ அந்த சிங்கிளுக்கான காரணம் என்னன்னா ஆர் கணேஷ் நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன். போன மேட்ச் சிங்கிள் ரன்டா அடிச்சிட்டு இருந்தார். அவர் அடிச்ச ஸ்கோர் மட்டும் தான் அங்கே நின்று பேசிச்சு. 55 ரன்ல அவர் மட்டுமே 30 ரன் கிட்ட வச்சிருந்தாரு. எக்ஸலன்ட் டெலிவரிங்க, சூப்பர் பால். அதாவது அந்த லைன் அண்ட் லென்த் அந்த பேட்சை பார்த்து அந்த பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பாலும் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு போட்டுருக்காரு. ஐயோ நல்ல பாலுங்க, என்ன பால் இது, இந்த பாலை எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது என் கையில தான் வச்சிருந்தேன்னு சொல்லுவாரு. ஸோ அவர் திரும்பி அதை பார்த்து கணிச்சு போட்டவர் வந்து
மாத்திரம் அடுத்த பந்து இதுவும் ஒரு டாட் பால். ஸோ ப்ரெஷர் மேலே ப்ரெஷராக இங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பவர் கேஸ் மேலே. தெரியல ப்ரோ. ஆஹா அடிச்சாருங்க ஒரு அடி. 1 bounce into the boundary, 4 runs. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் முதல் பவுண்டரி இங்கே வந்துடுது. எவ்வளோ அதுக்கு முதல் பவுண்டரி அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.4னா எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு 2 16 பால் கழிச்சு பவுண்டரி வந்துருக்குது. கடைசி பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி, ஜஸ்ட் சிங்கிள், அதுவும் பவுல் வந்திருக்கு. ஸோ சிங்கிளோட ஓவர் முடிவு வருது. 3 ஓவர் முடிவில் 11க்கு 1. அதாவது அட் த எண்ட் ஆஃப் 3 overs 11 for 1. நம்ம பவர் கேஸ் அணியினர் பெரிய ஸ்கோர் தேவை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடிக்கிறாங்களா இல்லைன்றது. இந்த சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சேஸ் அமைகிறதுக்கு பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் தேவை. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கில் பிரீமியர் லீக் 2025 சீசன் 1ஓட ஃப்ளட் லைட்ஸ் டோர்னமெண்ட். இங்கே என்எம் கிரீன்ஸ்லேருந்து, அந்த என்எம் கிரீன்ஸ் கமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து நான் உங்கள் மது. அண்ட் கமெண்ட்ரி பாக்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனலும் இருக்குது யூடியூப்பில். வியூவர்ஸ் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய மேட்சஸோட லைவ் வரும். அண்ட் எங்களோட ஹைலைட்ஸுமே வந்து மேபி அதில் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சுதர்ஷன் போட வந்திருக்காரு. திரும்பியும் போல்டா. எஸ் போல்டு. 3 ரன்னுக்கு இங்க மோகன் சுபாஷ் அவுட் ஆயிட்டு பவுலிங் திரும்பி ஆவரம் பான். பவர் கெயின்ஸ் ரீலி ஸ்ட்ரகிளிங். அண்ட் இப்போ அவங்களுக்கு மணிக்கம் போல்டு இல்லை, காட் பிஹைண்ட். ஸோ காட் பிஹைண்ட் முறையில் இங்கே தனது விக்கெட்டை இழந்துட்டு மோகன் சுபாஷ் சிசி அவர்கள் இங்கே பவுலிங் திரும்பிட்டு இருக்கார். பவர் கேஸ் ஸ்ட்ரகிள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து டீமை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் வந்தே ஆகணும். அந்த ஒருத்தர் தான் வினோதா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வினோத் விஜய் ப்ரோ கிரிக் அப்படின்ற ஒரு பேர், எவ்வளோ பெரிய பேர் பாப்பா. ஆஹா ஷார்ட்டா போடப்பட வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. திருப்பியும் கீப்பரின் கையில்.
திருப்பியும் ஒரு டாட் பால். ஸோ பேக் டு பேக் டாட் பால்ஸ். இந்த ரன் சேஸ் விறுவிறுப்பாக இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ஆடிட்டு இருக்காங்க நம்ம பவர் கேஸ் அணியினர். வான வேடிக்கைகள் இன்னும் வரவில்லை. ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் ஃபார் ரைட். ப்ரோ இது பேட்டரி யாருது? ப்ரோ இது எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ப்ரோ ப்ரோ இதை நான் எடுத்துறேன் ஒரு நிமிஷம். இருங்க போட்டுட்டோம். ஒன்று தானே ஒரு இன்னிங்ஸ்க்கு கொடுத்து விடுங்க. ஓகே இவர் ஃபுல்லாக இங்கே கீப்பர் மறைச்சிடறாரு, என்ன பண்ணுறது? திருப்பி கோல் போங்க. நிற்கிறதையும் பாருங்க, ஆஃப் ஸ்டம்பில் நிற்கிறாரு அவரு. தெரியுங்களா? திருப்பி உள்ள 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 உள்ளையா? இருங்க ப்ரோ ஆதிங்க ப்ரோ. பிச்சாகி அவர் கேட்ச் பண்ண வைடு தான் வைடு என்ற கால் இங்க தடம்பைக்கில் இருந்து வந்திருக்கு. ஸோ ரிவ்யூ இங்கே லாஸ் ஆகிருக்குங்க பவுலிங் டீமுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரிவ்யூஸ் கிடையாது. அம்பையர்ஸ் ப்ளீஸ் நோட் இட். பவுலிங் டீமுக்கு ரிவ்யூஸ் ஓவர். செட்டப் பண்ணும்போது 2 கேமரா செட்டப் பண்ணுங்க. இல்லைன்னா பெரிய இது இல்லைன்னா ஒரு எண்டில் மட்டும் வச்சு போடுங்க ஃபுல் மேட்சை. ஏன்னா ஒரு எண்டில் நிற்கும் போது பாருங்க, இப்போ கீப்பர் மறைக்கிறார் லைனை. நாங்கள் 50-50ன்ற மாதிரி தான் கொடுக்க முடியும். ரன் அவுட்டுக்கு சைடு தான் இருக்குல்ல, அது 2 சைடும் கவர் பண்ணுறோம்ல. மூணாவது கேமரா அந்த சைடில் ஸ்ட்ரைட்டில் சொல்கிறேன். வைடுக்கெலாம் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் ஹேண்டு அந்த சைடுனா பிரச்சனை கிடையாது, பார்த்துடலாம். திருப்பியும் ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ டாட் பால் அனதர். ஆல்ரெடி எத்தனை சான்ஸ் ப்ரோ இங்கே போடவே போடாது ப்ரோ, டம்ப் ஆகுது ப்ரோ, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க யாரும். ஸோ 4 ஓவர் முடியல. எவ்வளோ ப்ரோ ஸ்கோர் யார் ப்ரோ போடுறா? உங்கள் வெப்டிக்கர் என்னாச்சு ப்ரோ? கிளிக் பண்ணுங்க நான் வெப்டிக்கர். 4 ஓவர் முடியல. 14-3 பவர் கேஸ் அணியினர். ரெக்கார்ட் ரன் 18.25 இருக்கு ஒரு ஓவருக்கு. 24 பந்துகளில் 73 ரன் தேவை.
முதல் முறையாக ரிவர்சிவ்ல எங்க ஒரு பவுண்டரி வந்திருக்குதுப்பா. இப்பதான் வந்து கொஞ்சமா இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பாலே பவுண்டரி. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரேக் தான் வந்து தேவைப்பட்டதோ நம்ம பவர் கேஸ் பேட்ஸ்மேனுக்கு அது ஆர்கனைஸ்க்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கில் திரும்பி நின்னாரு. அண்ட் அதை கனெக்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் அதை பண்ணியிருக்காரு கரெக்டாக. போல்டிங்க அடுத்த பாலு சேம் ஷாட்டுக்கான முயற்சி. பட் இந்த வாட்டி குச்சை பார்த்து போட்டாரு கவியரசன் கதிரவேல். கதிர விட்டாரு பேட்ஸ்மேனை. ஸோ இரண்டாவது பாலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம யாக்கர். ஸோ அந்த விக்கெட்டை தொடர்ந்து இப்போ உள்ள போடுறது அடுத்த அடி. ஐயோ இவர் இவ்வளவு எங்க வச்சு வச்சிருந்தீங்க பவர் கை சொன்னார் அருண். ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் எல்லாரையும் வந்து பதிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் இறக்கி விட்டுருக்காங்க பேட்ஸ்மேன். ஸோ சரமாரியாக சிக்ஸர்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் பவர் கை அணியினர்கிட்ட இருந்து. ஆஹா இந்த ஷாட் தேவையில்லாத ஒரு ஷாட் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட் பேட்லேயே வந்து உங்களுக்கு சிக்ஸஸ் மாட்டும் போது அதே பிடிச்சி அப்படியே மேலே வந்துடணும். அடுத்த பால். ஆஹா செம ஷாட்டுங்க. ஃபீல்டர் வராரு தடுக்கிறதுக்காக. ஐயோ செம ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. பார்த்திகிட்ட இருந்து செம ஃபீல்டிங் எஃபர்ட். அதாவது ஆப்போனன்ட் ஃபீல்டர் அங்கே நிற்கிறான்னு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா இச்சாராங்க. தம்பி ஏதாச்சும் சேதமாயிருக்கா உங்களுக்கு? தம்பி ஏதாச்சும் சேதமாயிருக்கான்னு கேளுங்க. ஏதாச்சும் சேதாரம் இருக்கா? ஆஹா செம்ம த்ரோ மாங்காய் த்ரோ. ஆனா ஸ்டம்பில் படல, ஸ்டம்புக்கு மேலே போயிருக்கு. சிங்கிள். ஸோ 5 ஓவர் முடிவுக்கு வருது. அட் த எண்ட் ஆஃப் 5 overs 27 for 4 நம்ம பவர் கைஸ் அணியினர். இன்னும் 60 ரன்கள் தேவை 3 ஓவர்களில். 18 பால் 60 அடிப்பாரா? ஓவருக்கு 20 ரன் தேவை. ஜஸ்ட் 3 சிக்ஸ் தான் ஒரு ஓவருக்கு தேவை. அந்த 3 சிக்ஸை யார் அடிக்க போறான்றதா ஒரு பெரிய கேள்விக்குறி. மறுபடியும் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காரு. திஸ் இஸ் சிங்கிள். ஆஹா ஐயோ கேட்ச விட்டுருக்காரா? எஸ் விட்டுருக்காருங்க. காட் பிஹைண்ட் எட்ஜ் பட்டுச்சு. கேட்ச விட்டது மட்டும் இல்லாம ஒரு ரன். ஸோ இதோட இங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட இணைகிறது ஷவர்மா ஸ்பாட்டோட ஓனர் ஜெய் வந்திருக்காருங்க. கமெண்ட்ரி பாக்ஸ்ல ரெடி பண்ணிக்கங்க. ஹலோ எவ்ரிவன். எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மாலாம் எடுத்து கொடுத்தாரு.
அடுத்த பால் டாட் பால். சுதர்ஷனோட அடுத்த பந்து, அதுவும் ஒரு டாட் பால். ஸோ இதுக்கப்புறம் பவர் கேஸ் ஜெயிக்கணும்னா 7 அதிசயத்தை தாண்டி 8வது அதிசயமா யாராச்சும் ஒருத்தர் வந்து அடிச்சா மட்டும் தான் முடியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இங்க இருக்காங்கன்றது ஒரு டவுட். ஃபெல்டாஸ் டேரக்டா போலர் கையிலே வச்சு ஒரு சிங்கிள் ஓடிருக்காங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன்னிங் பிடிங்க விக்கெட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு. பட் இருந்து ஒன்றும் போதணும் இல்லைங்க, மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு. ரெட் டிராகன் அடிப்பாரா? இல்ல, ரெட் டிராகனை அடிச்சுட்டாங்க இங்க. ரெட் டிராகன் அடிப்பாருன்னு பார்த்தா அவரை அடிச்சு அமிச்சிட்டாங்க இங்க. அடிக்கிறதுக்கான முயற்சி தான், பட் கையில போய் விழுந்திருக்கு திரும்பவும் சொல்ல போனோம். ஸோ விக்கெட் வந்திருக்கீங்க. அதோட இங்க 6வது ஓவரும் இங்க இறங்குறாங்க. மன்னிக்காம 6வது ஓவர் முடிவு போறது. பவர் கைஸ் அணியினர் 30க்கு 5 அண்ட் 2 ஓவருக்கு 57 தான் அடிக்கணும். ஜஸ்ட் 57 ரன்ஸ். ஒரு ஓவருக்கு 28 அதாவது 28.5 தேவை ஒரு ஓவருக்கு. ஒரு ஓவருக்கு 5 6 தேவை, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அருண். இந்த முதல் பால்ல எனக்கு தெரிஞ்சு 6 வச்சா நினைக்கிறேன் அருண், கரெக்டா? எஸ். ஸோ 12 பால் 57. கார்டு லைன் அப்பீல் கேட்குறாங்க. இல்லை, கொடுக்கப்படவில்லை. ஜஸ்ட் டாட் பால். திருப்பியும் ஒரு சூப்பர் பிளேன் டெலிவரி. பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் அண்ட் லென்த்தில் ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக இருக்காரு. 2 பால் அடுத்தடுத்த பால் அதே லென்த் அதே லைன்ல அதே பேஸோட. ஆஹா, இந்த வாட்டி சைட்ல அடிச்சிருக்காரு, ஃபீல்டை தாண்டி போயிருக்கீங்க. ஸோ பவுண்டரி. ஆறுதல் படுத்தும் விதமாக ஒரு பவுண்டரி வந்திருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இப்போ அடிச்சா வந்து ரன் ரேட்டாவது கம்மியாகும். ரொம்ப பேட் ரன் ரேட்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து கண்டினியூ பண்ணாம ஜஸ்ட் கொஞ்சம். அடுத்த போட்டி இன்னொரு பேர் சொல்லுங்க. ட்ராப் 11 vs PK 11. அடுத்த போட்டி அண்ணல் பறக்கும் அட்டகாசமான அதிரடியான ஆக்ரோஷமான போட்டி. டிராப் 11 vs PK 11. ரெடியா இருங்க. மேட்ச் முடிஞ்சவொடனே டக்குனு ஸ்டார்ட் பண்ணோம். டோன்ட் டிலே. ஏன்னா நேரமின்மை காரணமாக போட்டியை விரைவாக நடத்துகிறோம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிரசாந்த், ஹரி சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாடும் எளிதான ஒன்று. கடைசி பந்து சி விட்டுருக்காரு பேட்ல. ஒரு ஈஸி சிங்கிள். அந்த சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருது. 7 ஓவர் முடிவில் 37க்கு 5. அதாவது இன்னும் ஒரு ஓவரில் எட்ட முடியாத ஒரு இலக்க
எட்டி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இங்கே பவர் கைஸ். இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்களுக்கும் மற்றும் இந்த போட்டிக்கு பேருதவி வழங்கிக் கொண்டிருக்கும் நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு வி கிரி அவர்களுக்கும் எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும் கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டோம். மணி டு அருண். ஸோ கடைசி ஓவரை மணி ஏவி போட வந்திருக்காரு. ஸோ அருணால ஜஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் 6 பால் 6 சிக்ஸ் அடிக்க முடியுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் 6 பால் 6 சிக்ஸ். ஸ்டம்ப் மேலே போயிருக்கேன்னு நினைக்கிறேன், வழி கொடுக்கப்படல. எஸ், ஸ்டம்ப் மேலே போயிருக்கேன்னா ஒரு சின்ன ஒரு ரீசனாக இருக்கலாம் வைடு கொடுக்காததுக்கு. திருப்பியும் லாங் ஆஃப் திசையில் ஜஸ்ட் சிங்கிள். ஸோ அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு செய்தி என்னன்னா, இந்த மேட்சோட நானும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் பண்ண போகிறேன் கமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து. அது எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து நற்செய்தியாக இருக்கலாம், சில பேருக்கு சோகமான செய்தியாக இருக்கலாம். என்னோட கமெண்ட்ரியை மிஸ் பண்ணுவீங்க. காற்றுல போயிருக்கு. ஆஹா, விக்கெட்டான்னு பார்க்கா இல்லை, கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காரு. சிங்கிள். ஸோ கடைசி 3 பால் நான் பேச போகிற கடைசி 3 பால் இங்கே. அதுக்கப்புறம் நம்ம லண்டன் கண்டினியூ பண்ணுவாரு. திருப்பியும் ஒரு சிங்கிள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ரி பாக்ஸில் சேஞ்ச் அண்ட் இங்கே வந்து டேக் ஓவர் பண்ணி பாருங்க நம்ம விநாயக மன்னன். திருப்பியும் நீங்க ஒரு ஷாட்டு கை மேல விழுன்னு பார்த்தோம், விழுந்துச்சு. ஆனா கீழே விழுந்திருக்கு. ஒரு டாப் கேட்ச் திரும்பவும். One final delivery to seal the victory இங்க. ஸோ அதோட இங்க நம்ம நியூ ஸ்டார் மேவரிக்ஸ் வெற்றியை கைப்பற்றுறாங்க. அதுவும் எத்தனை ரன் வித்தியாசத்தில் அங்கே பாருங்க, ஆட்டத்தை பாருங்க, அடி போடுறாங்க. ஸோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் ஃப்ரம் நியூ ஸ்டார் மேவரிக்ஸ். 3 விக்கெட்டு 6 ரன் மட்டுமே கொடுத்துருக்காரு. ட்ரூலி வந்து பார்த்தீங்கன்னா டிசர்விங் மேன் ஆஃப் தி மேட்ச் தான் சொல்லணும் ரோஷன் இருந்து. ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னொன்றும் பவர் கேஸுக்கு தோல்வியாகவே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்சும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட இங்கே நான் கமெண்ட்ரி பாக்ஸ் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து உங்களை வந்து கூட்டு போவதற்காக நம்ம லண்டன் விநாயகர் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஓட்டிவான ஸோ சைனிங் ஆஃப். நாளைக்கு முடிந்தால் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப், மது ஃப்ரம் தி கமெண்ட்ரி பாக்ஸ். இதுவரை சிறப்பாக, அற்புதமாக, அதிரடியாக, ஆக்ரோஷமாக வர்ணனை